விஜயாச்சியை கவுத்தி விட்டுருவாங்க. 6 மாதம் தேர்தல் வேலை போட்டு அதுக்குள்ளே புதுசாக திமுக அண்ணாதிமுக ஒன்று சேர்றது, ரஜினிகாந்த் வர்றது, பாரதிய ஜனதா வர்றது, அதுக்குள்ளே ஒரு களத்தை அமைச்சிருவாங்க. அமைச்சு டக்குன்னு ஒரு தேர்தலில் நிற்பாங்க. அதில் விஜய் எப்படி ஜெயிக்கிறாரா ஜெயிக்கிறாரா நமக்கு அது தெரியாது நமக்கு. ஆனால் 5 பைசா செலவழிக்காமல் ஜெயிச்சாங்களே இந்த 10 எம்எல்ஏ இந்த போயிட்டாங்களே, என்ன பண்ணுவீங்க? கோடிக்கணக்காக செலவழிச்சு ஜெயிச்சவனும் அந்த அண்ணாதிமுக திமுக வெளியேறேன், அண்ணாதிமுக வெளியேறேன். 5 பைசா செலவழிக்காத உங்கள்கிட்ட இருக்கவனு அவனும் வெளியேறேன். அந்த பக்கம் போகிறேன், அந்த பக்கம் போகிறேன்டா, ஸ்டாலின் பக்கம் பிடிங்கி அடிச்சு அங்கிட்டு போகிறேன்டான்னு போகிறேன். அப்போ ஆட்சி நீடிக்காது. வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். ஸ்டாலின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினார், இந்த ஆட்சி 1 வருஷம் 2 வருஷம் நீடிக்காது, 6 மாதம் நீடிக்காது, 3 மாதத்திலே கவுந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஸ்டாலின். நாம் இதை கூட சொன்னோம், இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பேச்சு இல்லை, இது வெவ்வேறு விதமான பேச்சு ஸ்டாலின் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏற்கனவே. இன்னொரு விஷயம், நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் 20 வருஷம் முதலமைச்சராக இருப்பார், 20 வருஷம் பிரதமராக இருப்பார் அப்படின்னு அள்ளி விடுறாங்க விஷயம். நமக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையே கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டாக்கா, நீங்கள் ஜோசியம் பார்க்குற மாதிரி நானும் ஜோசியம் பார்த்ததில் விஜய்க்கு ஒரு 1.5 வருஷம்தான் அவருக்குடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்த தகவல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு மேலே அவருக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தவர் கடைசியில் ஸ்டாலின் என்ன செஞ்சிட்டார், 3 மாதத்திலே இந்த ஆட்சி கவுந்து போகும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார். சும்மா தொண்டர்களை உசுப்பேற்றுறதுக்காக இந்த பேச்சு பேசலை, அது உண்மையிலேயே வினயமாகவே இந்த பேச்சு பேசுகிறார், சீரியஸாகவே இந்த பேச்சு பேசுகிறார். அதிமுகவும் திமுகவும் ஏற்கனவே ஒன்று சேர ஏற்கனவே பேசிட்டாங்க. இப்போ திருப்பி இந்த நேரத்தில் சேர போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருப்பி தேர்தலை சந்திக்க போகிறாங்க, திருப்பி சேர்ந்தே சந்திக்க போகிறாங்க. அதை பார்த்து இதுக்கு இடையில் நேற்று நயினா நாகேந்திரன் போய் ரஜினிகாந்தை போய் சந்திச்சிருக்காப்புல. நேற்று போய் சந்திச்சிருக்காரு. வாங்க அந்த மோடியை பற்றி இருந்தாங்க புத்தகம், அந்த புத்தகம், இந்த புத்தகம். அவர் பொண்டாட்டி இங்கே வாங்க, மக்கள் மேடைங்கிற அடிப்படையில் பொண்டாட்டி எங்கிட்ட வாங்க, விஜய்கிட்ட போயிடாதீங்க, அங்கே போயிடா இங்கே போயிடா. அந்த அம்மா இப்போ கூவ ஆரம்பிச்சிருச்சா அவங்க. ரஜினிகாந்த் இப்போ சிம்பாலிக்காக சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காரு. பொண்டாட்டி நேரடியாக சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் என்ன சொல்லலை. ரஜினிகாந்த் கூடிய விரைவாக சொல்ல போகிறார், நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், நான் தனி கட்சி ஏதோ ஒரு கட்சியில் இணைஞ்சு நான் இதை பண்ண போகிறேன். ரஜினிகாந்த் இப்போ அறிக்கை வெளியிட்ட போகிறார். கூடிய விரைவாக 1 மாதத்துக்குள்ளே அறிவிக்க போகிறார் ரஜினிகாந்த், நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிருவார். இப்படி ஒரு கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி தாவாக்காலில் 10 எம்எல்ஏ போர் கொடுத்துக்கிட்டாங்க. எனக்கு மாவட்ட செயலாளர் வேணும், நான் எம்எல்ஏவாக இருக்கேன். எப்படி திமுகவில் எப்படி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இருக்கானோ, எப்படி அதிமுக எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இருக்கானோ, எப்படி மந்திரி அங்கே மாவட்ட செயலாளர் இருக்கானோ, அது மாதிரி எங்களுக்கு 10 மாவட்ட செயலர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு 10 பேர் போர் கொடுத்துக்கிட்டாங்க. எத்தனையோ முறை அங்கே சமரசம் பேசி பார்த்தாலும் அது ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறேன், டிவியில் இவங்க யாருக்கோ விலை போயிட்டாங்கன்னு சுருக்க மாட்டேன். 10 பேர் தானே, நீங்கள் விலை கொடுத்து வாங்கும்போது அவன் விலை கொடுத்து வாங்க மாட்டானா? நீங்கள் என்ன நேற்று பிறந்த பச்சை புல்லை, அவங்க நாடு 56 வருஷமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க திமுகவும் அதிமுகவும். அவங்க கிரையம் கொடுத்து நீங்கள் என்ன ஒத்தி வாங்குறீங்க? கிரையமே கொடுத்தே வாங்கிடுவாங்க அவங்க. 10 பேருக்கு எவ்வளோ செலவழிக்க போகிறேன் நான் கேட்குறேன். எந்த எலும்பு எடுத்தீங்க நாய், எந்த நாய் இருக்குது நான் கேட்குறேன். ஓட்டுக்கே 500 1000 வாங்கிட்டு ஓட்டு போட்டேன் போடலாது நமக்கு தெரியும். இத்தனை தேர்தலில் ஓட்டு போட்டேன், இந்த தேர்தலில் மட்டும்தான் ஓட்டு போடல ரூபாய்க்கு. நாளைக்கு ஓட்டு போடலாம், போட்டு போடாமல் இருக்கலாம். இப்போ எம்எல்ஏக்கு பூரா எவ்வளவு, ஒரு 100-150 ஓட்டு கொடுத்தா வர்றேன், எங்கே போகிறேன், இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இங்கே வேறு எம்எல்ஏக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க நமக்கு தெரியாது, விஜய் செட்டு அங்கிட்ட எவ்வளோ கொடுக்குறேன்னு தெரியாது. ஆனால் அவங்க 10 எம்எல்ஏ குறி வச்சுக்கிட்டாங்க. இன்னும் 10 எம்எல்ஏ பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் கட்சியில் விலை போயிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வீடியோ எடுத்து பாருங்க. ஏற்கனவே விஜய் கட்சியில் எம்எல்ஏ விலை போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வந்துடுச்சா, இந்த வேட்டு வச்சாங்க. ஏற்கனவே 10 பேர் பத்தலை, இந்த 10 பேர் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. 10 பேரை டச் பண்ணும்போது இன்னொரு 10 பேருக்கு கிளம்புவேன் கேன்னு அவங்க நீங்கள் சமரசப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க வேறு பக்கம் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டாங்க, விலை போயிட்டாங்க. எப்படி நீங்கள் போவீங்க? அவனை எப்படி நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? ஒன்றுமே பேச முடியாது. திமுக அதிமுக ஒன்று சேர்க்க போகிறாங்க, கட்டம் கட்டிட்டாங்க. அதுக்கு அமைதியாக எல்லாருமே இருக்கிறது. ஸ்டாலின் பேச்சு கம்முன்னு இருந்த வேலை இந்த வந்துருச்சு பாருங்க, பிரச்சனை இந்த வந்துருச்சு பாருங்க. அதனால் இவருக்கு ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் இருக்கும். மலைக்கு 6 மாதம் 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது, 3 மாதம், இன்னும் 2-3 மாதம் 4 மாதம் கவுத்தி போட்டுருவாங்க. கவுத்தி போட்டு உடனே தேர்தல் வைக்க மாட்டாங்க. 6 மாதம் போட்டுருவாங்க. ஜனாதிபதி ஆட்சியா விஜய் ஆட்சியை கவுத்தி விட்டுருவாங்க. 6 மாதம் தேர்தல் வேலை போட்டுருவாங்க. அதுக்குள்ளே புதுசாக திமுக அதிமுக ஒன்று சேர்றது, ரஜினிகாந்த் வர்றது, பாரதிய ஜனதா வர்றது, அதுக்குள்ளே ஒரு களத்தை அமைச்சிருவாங்க. அமைச்சு டக்குன்னு ஒரு தேர்தலில் நிற்பாங்க. அதில் விஜய் எப்படி ஜெயிக்கிறாரா ஜெயிக்கிறாரு நமக்கு அது தெரியாது நமக்கு. ஆனால் 5 பைசா செலவழிக்காமல் ஜெயிச்சாங்களே இந்த 10 எம்எல்ஏ இந்த போயிட்டாங்களே, என்ன பண்ணுவீங்க? கோடிக்கணக்காக செலவழிச்சு ஜெயிச்சவனும் அந்த அதிமுக திமுக வெளியேறேன், அதிமுக வெளியேறேன். 5 பைசா செலவழிக்காத உங்கள்கிட்ட இருக்கவனு அவனும் வெளியேறேன், அந்த பக்கம் போகிறேன், அந்த பக்கம் போகிறேன்டா, ஸ்டாலின் பக்கம் பிடிங்கி அடிச்சு அங்கிட்டு போகிறேன்டான்னு போகிறேன். அப்போ ஆட்சி நீடிக்காது, அந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆட்சி நீடிக்கக்கூடாது. சுருக்கமான கருத்து, விஜய் இதோட கீழே தள்ளணும். நம்மளாம் அவங்களால பார்த்துக்கிறோம். மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்டை சூடு பிடிச்சிருச்சு.